பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ உன்னை படமிட்டேன், ஆனாலும் வெள்ளையே போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, நிந்தை வருதா, அவமானம் வருதா, எல்லாவற்றிற்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவனை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கி போவாதீங்க. விசுவாசத்துல தள்ளாடாதீங்க. யோபுக்கு உபத்திரம், நிந்தை, அவமானம் எல்லாம் இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்காக விசுவாசத்துல நின்ற ஒரு நல்ல தேவ மனிதன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உபத்திரத்தின் குகையில தான் கர்த்தர் நம்மளை திறந்து கொண்டாராம். இன்னைக்கு உனக்கு உபத்திரம் வருதா, சந்தோஷம் படுங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. நிறைய பேர் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பயந்து கொண்டு இருக்கிறாங்க, பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஆயிடுமோ, என்ன நடக்குமோ என்று. இயேசுவின் நாமத்துல நான் சொல்லுகிறேன், ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துவார். எந்த தீங்கும் உன்னை தொட முடியாது. எந்த ஒரு பயம் காட்டுற காரியங்கள் உனக்கு நடந்தாலும் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. விசுவாசத்தோடு அவரோட பாதையில நடுங்க. கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல எங்களோடு இந்த ஆன்லைன் மூலியமா பேசுனதுக்காக நன்றி. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, என்ன துயரத்தோடு, எந்த உபத்திரத்தோடு இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நன்மையினால முடிசூட்டு வழி நடத்துங்க. எல்லாவற்றும் கருத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.